பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட வாசம் செய்கின்ற தேவனாக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, நாங்கள் இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை ஆராதிப்பதற்கு தேவன் பாராட்டின அளவில்லாத கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, சூழ்நிலைகளின் நிமித்தமாக ஆராதனையிலே ஒன்று கூடி வர இயலாமல் இல்லங்களிலே இருந்து உம்மை ஆராதிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகின்றோம். தகப்பனே, நாங்கள் ஒன்றாக உம்முடைய சமூகத்திலே கூடி ஆராதிக்கின்ற நாட்களை அதை சீக்கிரத்திலே நீர் எங்களுக்கு தருமாறு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். அப்பா, சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற தேவரீர், நீர் அதை எங்களுக்கு சாதகமாக மாற்றி தரும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். தகப்பனே, அதற்கு தடையாக இருக்கின்ற காரணிகள் எதுவாக இருந்தாலும் நீர் அவற்றை மாற்றி தகப்பனே, இந்த உலகத்திலே நல்ல ஒரு சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு உலகமாக இந்த உலகம் காணப்பட தேவரீர் கிருபை செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். அப்பா, இந்த ஆராதனையை உடைய கரத்திலே தருகின்றோம். ஆராதனையின் துவக்கம் முதல் இறுதி மட்டும் தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். அப்பா, ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகின்றோம். அப்பா, நீர் ஒவ்வொருவரோடும் தகப்பனே நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அப்பா, இந்த நாளுக்குரிய ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்று நாங்கள் என்றென்றும் ஜீவனுள்ள சாட்சிகளாக உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும். சகல கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று இப்பொழுது ஒலிபரப்பப்படுகின்ற பாடலோடு இணைந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாம் நின்றவாறு இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்குரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் பாவாளுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தம் கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்தின காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் ஏற்றருளும் தந்தருள்வாராக. ஆமென். அமர்வோம். திருமறை பகுதி வாசிக்கள். யாவரும் சுவிசேஷ பகுதிக்காக எழுந்திருப்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20 வரை. லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகுவதாக முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்திலுள்ள பிணியாளிகளை சுஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய், எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம்,
ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொராசீன் பட்டணமே உனக்கு ஐயோ! பெத்சாய்தா பட்டணமே உனக்கு ஐயோ! உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதைக் கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆயினும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, நம்மை சூழ்ந்திருக்கின்ற ஒரு இக்கட்டான இந்த நிலைமையிலும் ஆண்டவர் நம்மை சுபத்திரமாக காத்து வந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவ்வேளையிலே நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்காக ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து ஜெபிப்பதற்குரிய ஒரு தருணத்தை ஆண்டவர் இந்த வேளையிலே நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே சொல்லப்படுகின்ற ஜெப குறிப்புகளுக்காக சகோதரர்களில் ஒருவரும் சகோதரிகளில் ஒருவரும் வந்து சுருக்கமாக ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவது ஜெப குறிப்பாக நாம் இந்த கொரோனா என்கின்ற இந்த கொடிய வைரஸ் கிருமியிலிருந்து அகில உலகமும் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் மீண்டுமாக அது அநேக இழப்புகளை கொண்டு வரும் என்கிறதாக கணிக்கின்றார்கள். ஒரு பக்கம் ஆராய்ச்சிகள் மூலமாக மருந்துகள் கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் பரிபூர்ணமாக வெளிப்படும் பொழுது நிச்சயமாக அகில உலகமும் ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அடுத்து, இந்த நோயை எதிர்த்து போராடுவதற்கு அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சிகள், அதில் ஆண்டவருடைய கிருபை இருக்க வேண்டும். மற்றும் மருத்துவ பணியாளர்கள், காவல்துறையினர், இன்னும் துப்புரவு பணியாளர்கள், யார் யார் தங்களை இப்படிப்பட்ட பணிகளில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு நிறைவாக தங்கியிருக்க வேண்டும். இன்னும் நம்முடைய திருச்சபை, இந்த உலகம் பொதுவாக எடுத்துக்கொண்டால் எங்கும் இழப்புகள், உயிரிழப்புகள், இன்னும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை, வியாபாரத்திலே நஷ்டம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே மக்கள் இருக்கும் பொழுது அவர்கள் மீண்டுமாக ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய எல்லா சூழ்நிலைகளும் மாறி நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையை நம்முடைய தேசத்தின் குடிகள், நம்முடைய திருச்சபையின் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையை மனதிலே கொண்டவர்களாக இதனுடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த நேரத்திலும் சுவாமி கொடுக்கப்பட்ட குறிப்புக்காக நம்முடைய பாத்தில் வருகிறோம். தேவனே, இந்த கொரோனா நோய் சுவாமி அநேக தங்களுடைய அருமையான உயிர்களை இழந்திருக்கிறார்கள் சுவாமி. ஆனாலும் சுவாமி உங்களுடைய சித்தம், உங்களுடைய நீர் அனுமதித்திருக்கிறீர் தேவனே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கத்தான் முடியும் சுவாமி. தமிழகத்தில் சுவாமி சுமார் 20,000 குழந்தைகள் இன்று கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கணும் ஐயா. குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் தேவனே. ஒருவேளை எங்கள் அக்கிரமங்கள் காரணமாக இருக்குமானால் சுவாமி உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தேவனே. குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பா. மாத்திரமல்ல சுவாமி, அநேகர் சுவாமி இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சுவாமி சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஒரு விஷயம் நீங்கள் இறங்குங்கப்பா. உங்களுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குங்கப்பா. உங்களுடைய கிருபை மிகப்பெரியது சுவாமி. மாத்திரமல்ல சுவாமி, எங்களுடைய ஜனங்கள் அநேக பேர் வேலை இழந்து சுவாமி கடன் வாங்கி சுவாமி தற்கொலை செய்யும் அளவுக்கு தள்ளப்படுறார்கள் ஐயா. இந்த கொரோனா நோயின் தொற்று சுவாமி பொருளாதாரத்தில் எங்கள் நாட்டிற்கு பலவித இழப்புகளை, பலவித பின்னடைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஐயா. ஒரு விஷயம் எங்களை மன்னிய, திருச்சபையாக எங்களை மன்னியும் சுவாமி.
இந்த காரியங்களை குறித்து நாங்கள் ஜெபம் பண்ணாமல் இருந்து விட்டோம் சுவாமி. எங்கள் நாட்டுக்காக ஜெபம் பண்ணவில்லை, எங்களுடைய மாநிலத்திற்காக ஜெபம் பண்ணலை, எங்களுடைய ஊர்களுக்காக ஜெபம் பண்ணலை சுவாமி, எங்களுடைய சுயநலத்திற்காக ஜெபம் பண்ணி இருந்தோம் சுவாமி. இந்த கொரோனா காலத்தில் சுவாமி பாதிக்கப்பட்டிருக்கிற என்ன ஜன ஜாதி வேறுபாடு இல்லாமல் சுவாமி எல்லாருக்கும் ஜபிக்கக்கூடிய ஒரு செய்திகளை சுவாமி அப்பா, இந்த கொரோனா மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. எங்கள் நாட்டு தேச தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம் தேவனே, முக்கியமான காரியங்கள் நிறைவேற்றப்பட்டு சுவாமி. ஏழை ஜனங்களுக்கான காரியங்களை ஏழை ஜனங்களுடைய கஷ்டங்கள் தீர்ப்பதிலே சுவாமி அவர்கள் மன்னிப்பு காட்ட வேண்டும் ஐயா. எங்களை ஆளுறவர்களுக்காக நாங்கள் சமூகத்தில் ஜபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை மிகப்பெரியது சுவாமி. திருச்சபையில் சுவாமி அப்பா ஒரு ஒற்றுமை வேண்டும் ஐயா. திருச்சபையில் ஒற்றுமை இல்லாமல் சுவாமி அப்பா பிசாசானவன் தங்களுடைய காரியங்களை எல்லாம் சாய்த்துக் கொள்கிறான் ஐயா. நாங்கள் ஒருமனமாக இருந்து ஜபித்திருந்தானால் சுவாமி திருச்சபைகள் பூரா சுவாமி இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்கு நீங்கள் அனுமதித்திருக்க மாட்டீர் ஐயா. உம்மிடத்தில் மன்னிப்பு வேண்டுகிறோம் சுவாமி. இனிமையாவது சுவாமி நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய சகோதரர்களுக்காக, எங்களுடைய நாட்டுக்காக, எங்களோடு வேலை பார்ப்பவர்களுக்காக, எங்களுடைய சமுதாயத்தில் எங்களோடு ஒவ்வொரு நாளும் இடைப்படுவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையை நீங்கள் இந்த நேரத்தில் கொடுங்கப்பா. அதனால் நீங்கள் சொல்லுங்க உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நான் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிற தேவனே. மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் உலகத்தின் முடிவு பரிந்தம் சதா காலங்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லவரே சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு தைரிய வார்த்தையை நாங்கள் நம்பி சுவாமி இந்த உலகத்தில் செல்கிறோம் சுவாமி. கிருபையாக இந்த ஜபக்கிருப்பை சுவாமி உங்களுடைய சமூகத்தில் ஜபிக்கச்சோட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆராதனை வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும் பரம பிதாவே, ஆமென். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கத்தாவே, எத்தனையோ பேர் கொடுக்கப்படாத அந்த நேரத்தை கிருபையாக எங்களுக்கு நீர் கொடுத்தீரே, முக்கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, அந்த நாட்களிலே கத்தாவே எங்கள் நிமித்தமாக தகப்பனே பாவத்துக்கு நேராக நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த கொரோனா கொள்ளை நோயை நீர் அனுமதித்திருக்கிறீர் என்று நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. கத்தாவே, இது நிமித்தமாக கத்தாவே ஒரு மாற்றத்தை எங்களுடைய தேசத்திலே, உலகத்திலே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொண்டு வந்திருக்கிறீர் நாங்கள் உணர்கிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்தில் சுவாமி திருச்சபையாக எங்களை தாழ்த்தி உமது சமூகத்திலே வைக்கிறோம். அப்பா தகப்பனே, அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை, அக்கிரமங்களை, பாவங்களை உமது சமூகத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை மன்னிங்க தகப்பனே, மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கத்தாவே. மனம் இறங்குவீராக ராஜா. கத்தாவே, இந்த நோய் நிமித்தமாக ஹாஸ்பிட்டல்ஸில் மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்கள் அருகே கடந்து செல்வீராகப்பா. அவர்கள் அப்பா உண்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. அதன் மூலம் உண்மை கண்டுகொள்ள கிருபை தாங்க அப்பா. அதன் மூலம் அவர்களுடைய எல்லா மரண படுக்கைகளையும் நீர் மாற்றி பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நோய் நிமித்தமாக தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற கத்தாவே, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை நீர் ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க சுவாமி. அவர்கள் கத்தாவே அவர்களை ஆற்றுங்க ராஜா. நீரே பரிகாரியாக இருந்து அவர்களுக்கு போதுமானவராக இருந்து எல்லா டிப்ரெஷன்ஸையும் அவருடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றி போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். புது வாழ்வை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நோய் நிமித்தமாக கத்தாவை பொருளாதார பாதிப்பிலே கலங்கி நிற்கிற தகப்பனே மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. மனம் இறங்குவீராக ராஜா. தகப்பனே, அவர்கள் கதறுதலை கண்ணீரை நீர் நோக்கி பாருங்க. இறங்கும் மனதுருக்கம் உள்ள தேவன் அல்லவா நீர். அப்பா, இரக்கம் உள்ளவரே, நீர் இறங்கும் சுவாமி. இந்த நிலைமையை மாற்றி போடுங்கப்பா. இந்த நோயை மாற்றி கத்தாவே எல்லா வழிகளையும் வாழ்வாதாரத்தின் வழிகளை திறந்து கொடுக்க ஜெபிக்கிறோம். வேலை இழந்தவர்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. கத்தாவே, எங்களுடைய தேசத்தின் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் அவர்களை சந்திங்க சுவாமி. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை இவர்கள் கேட்கட்டும், உம்மை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாக மாறத்தக்கதாக நீரே மெய்யான தேவன் என்று ஒவ்வொருவரும்
கண்டுகொள்ளத்தக்கதான காலங்களை அப்பா நீர் ஒவ்வொருவருக்கும் கட்டளை இடுங்க சுவாமி. மனம் இறங்குங்க. எங்களுடைய தேச தலைவர்களுக்காக, எங்களை ஆளுகிற அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தகப்பனே நல்ல ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. உண்மை கண்டுகொள்கிற இருதயத்தை கொடுங்கப்பா. ஏழை ஜனங்களை வாழ்வு அவர்களை நேசிக்கக்கூடிய, அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்களை, சட்டங்களை உருவாக்க ஞானத்தை நீர் கொடுக்க ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது சுவாமி எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே கொடுக்கிறோம். எங்களுடைய திருச்சபையிலே அப்பா சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை எல்லோரும் ஒன்றிணைந்து கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிற சூழ்நிலையை அதி சீக்கிரத்திலே கொண்டு வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதுக்காக இந்த நோயை முற்றிலுமாக எங்கள் தேசத்தை விட்டு மாற்ற வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உமது சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. துதிகன மகிமையாவற்றை நீரே எடுத்துக்கொள்ளும். ஏசு உள்ள ஜெபங்கள் அன்று இந்த பரமபிதாவே, ஆமென். கண்மலையும் மீட்பெருமாகி கர்த்தாவே, இதன் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் உங்களுடைய சமூகத்தில் ஏற்படாக இருப்பதாக. ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அரசரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இது 3ஆம் வழிபாடு. இந்த 1 மணி நேர வழிபாட்டிலே அரசாங்கத்தின் மூலமாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற வழிமுறைகளை நாம் பின்பற்றும்படியும் அதன்படி நடைபெறுகின்ற இந்த சிறப்பான நிகழ்வுக்கு அன்போடு கூட மீண்டுமாய் வரவேற்கிறேன். ஒருவேளை நாம் ஜெபத்தில் ஜெபித்த வண்ணமாக இப்படிப்பட்ட நிலை தொடராதபடி மீண்டும் இயல்பு நிலைமைக்கு திரும்ப தொடர்ந்து நாம் ஒன்றிணைந்து வழிபடுகின்ற நாட்களுக்காக நாம் ஒருமித்து ஜெபிக்கின்ற மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். நிச்சயமாகவே இந்த நோய் நம்மை விட்டு அகலவில்லை. வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்ற அதன் அடிப்படையிலே சில தளர்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு நாம் செய்தித்தாள்களும் தொலைக்காட்சியிலும் காண்கின்ற வண்ணமாக இந்த நோய் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது, வைரஸ் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. அநேக இழப்புகளை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட சூழலில் இது முற்றிலுமாய் நம்மை விட்டு எடுபடவும் கடவுளுடைய பிரசனத்தோடு கூட மீண்டுமாய் நாம் ஒன்றிணைந்து வழிபடவும் ஏழு சிலால் நாம் சிறியவர்களையும் பெரியவர்களையும் அனுமதிக்காத சூழ்நிலை இன்றைக்கு நாம் நடந்து கொள்கிறோம். ஆக அப்படிப்பட்ட நிலை இல்லாதபடி வருகிற நாட்களில் நாம் ஜெபம் என்பது கேட்கப்பட வேண்டும். நீங்கள் ஒரு மனதோடு கூட கேட்கின்ற பொழுது கர்த்தர் ஜெபத்துக்கு வாக்கியம் செய்வார் என்று சொன்ன வண்ணமாக ஆக ஜெபிக்கின்ற மக்களாக தொடர்ந்து நம் மூலமாக அநேக மக்கள் ஆசிரியக்கப்படுகின்ற அப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம வழிநடத்துகிறாங்க. இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு இறை மக்களின் சான்று, விட்னஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் காட், இறை மக்களின் சான்று. கடவுள் படைத்த இந்த அழகிய உலகத்திலே மனுக்குலத்தினுடைய அல்லது மனிதனுடைய வன்மத்தின் நிமித்தமாக ஏற்பட்டிருக்கின்ற சூழல்கள் நாம் அறிந்த ஒன்றுதான். போராட்டங்கள், பிரச்சனைகள் அல்லது வகுப்புவாதங்கள், வன்முறைகள், ஆணாதிக்கம், சாதியம் அல்லது ஒருவருக்கு ஒருவருக்கான போட்டிகள், ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார சூழல் எல்லாமே நம்மை சுற்றிலும் இருக்கின்ற நிலையிலே இதன் மத்தியிலே நாம் சான்றுகளாய் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அங்கு ஆபிரகாமும் அபிமெலேக்கும்
நடந்த உடன்படிக்கையின் மூலமாக சாட்சியாக அங்கு 7 பெண் ஆட்டுக்கடாக்களை வைத்து சாட்சி பகர்கின்ற ஒரு நிகழ்வை நாம் காண முடிகிறது. அல்லது உபாகம் 17ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மரண தண்டனை விதிப்போர் ஒருவர் சாட்சி பகர்கின்ற நிலை சொல்லப்படுகிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கவும். அங்கு மீட்பராக கடவுளுக்கு மீட்கப்பட்ட மக்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று அங்கு சொல்லப்படுகிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருங்கள். ஆகவே இன்றைக்கு சாட்சிகளாய் அழைக்கப்படுகிறோம். ஏறக்குறைய விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கின்ற பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிற திருக்கூட்டத்தின் மக்கள் தீர்க்கன் மூலமாக சொல்லப்படுகின்ற வார்த்தை நானே தேவன் என்பதை உணர்ந்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருங்க. நீங்கள் பட்ட துன்பங்கள் போதும், நீங்கள் அடைந்த கடினப்பாடுகள் போதும். ஏசாயா 1 அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உச்சந்தலை முதல் கால் வரை சீழ்பிடிக்கப்பட்டவளை, ஆக அந்த அளவுக்கு துன்பத்திற்குள்ளாக பட்ட நிலை. அல்லது நற்செய்தியை இன்றைக்கு நாம் சுமந்து செல்கின்ற மக்கள் இயேசு கிறிஸ்துவை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர்களுக்கு சாட்சிகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அவர்கள் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாதபடி மீட்புக்கு சாட்சி கொடுப்பார்கள். ஆக இன்றைக்கு நீங்களே சாட்சிகள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆக இன்றைக்கு பரிசுத்த திருக்கூட்டமாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் மூலமாக இன்றைக்கு சான்றுகளாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பகுதிகளெல்லாம் தியானிக்கின்ற பொழுது காலையிலிருந்து ஒவ்வொரு பகுதிகளாக எனக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டேன். முதல் வழிபாட்டிலே ஒரு அனுபவம், 2ஆம் வழிபாட்டிலே இன்னொரு அனுபவம். நிச்சயம் ஒன்று வேறுபட்டது. என்னுடைய திருப்பணியிலே நான் முதல் முறையாக அமர்த்தப்பட்ட பொழுது ஒரு கிராம பகுதி, எளிமையாக வர முடியாது. ஆகவே யாரும் கண்காணிக்க அந்த அளவுக்கு முடியாது. ஏறக்குறைய 32 திருச்சபைகள், கிளை திருச்சபைகள், திருச்சபைகளும் தூரம் இருக்கும். ஆகவே இறைமக்கள் அங்கே இருக்கிற சர்ச் மெம்பர்ஸ் கூட 1000 வீடு தான் அங்கு மையம். ஆகவே அங்குதான் வந்து போவாங்க. ஆகவே நான் எங்கு சொல்கிறேன் என்பது கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிற நிலை. அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாங்கள் 3 மிஷனரிகளாக, நானும் 4 பேராக, நாம் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்கள் சும்மா தான் இருக்கிறோம், நம்ம ஏதாச்சும் செய்யணும், சரி நாம் அருகாமையில் இருக்கிற கிராமங்களுக்கு சொல்லுவோம் என்று நாங்கள் தீர்மானித்தோம். நிச்சயம் நினைக்கிற மாதிரி பெரிய ஜபத்தோடு கூட நம்ம பெரிய சாட்சியாக இருக்கணும், பெரிய ஊழியக்காரங்களாம் சொல்கிற மாதிரிலாம் ஒரு துளி கூட அந்த நிலை இல்லை. உண்மையாலே சொல்லணும், ஒரு 2% சொல்லலாம், மீதி 98% கடவுளுடைய செயல்பாடுகள் தான். ஆகவே ஒவ்வொரு பகுதிகளுக்காக செல்ல வேண்டும் என்று நாங்களும் ரொம்ப ஆவலாக அங்கேயெல்லாம் போட்டு புது ஆளை நம்பராச்சே பார்க்க போகலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏற்படுகின்ற அனுபவங்கள் என்பது சாதாரண ஒன்றல்ல. துன்பத்திற்குள்ளான அனுபவங்கள், ஆடைகள் கிழிக்கப்படும், அல்லது அங்கு இருக்கிற சாணங்களின் மூலமாக பின்பதாக தெளிக்கப்படும், அல்லது வீட்டிலே பூட்டி வைத்திருக்க காலங்கள்,
அல்லது அங்கே இருக்கிற சில நபர்கள் மண்ணை தூவி அடித்து நீங்கள் வரக்கூடாது என்ற அப்படிப்பட்ட அனுபவங்கள். ஆக இது எல்லாமே ஒரு அனுபவங்களாக இருந்தது, ஒரு பயம், ஒரு கலக்கம். ஆனால் இது என்றைக்கும் தடைபடவில்லை. அதுதான் கடவுளுடைய சித்தம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நபர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நபரை அனுப்பி கொண்டு இந்த ஊழியத்தை முன்னெடுத்து செல்கிறாரே தவிர எங்களுக்கு ஏற்படுகின்ற சோர்வுகள், கவலைகள், பயம், வெறுப்புணர்ச்சி, ஏன் சாமி நான் ரொம்ப ஆர்வக்கோளராக இருக்கிறேன்னா, இப்படிதான் என் ஜபமே. எல்லாரும் இருக்கிறாங்க, இருக்க முடியல, நான் ஏன் இருக்க வேண்டியது தானே. ஆனால் என்னை அறியாமலே உந்துதல் சக்தி, எங்கேயாவது போக வேண்டும், என்னை அறியாமலே ஒரு சிலருடைய அறிமுகம், அப்படி ஒரு தாயாருடைய அறிமுகம். சாராள் என்ற அந்த அம்மா இந்து பேர் தெரியல, அந்த தாயாருடைய அனுபவத்தை இன்றைக்கு நான் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அருமையான தாயாருடைய சாட்சி, அவருடைய சான்று, அவருடைய விட்னஸ் அந்த பகுதியே மாற்றினது என்று சொன்னால், இன்றைக்கு நம்மை படித்தவர்களாகிய நம்மை, வசதி வாய்ப்பு நிறைந்த நம்மை கொண்டு கடவுள் நிச்சயம் சான்று பகர வைப்பார். அந்த அம்மா படிப்பறிவு அற்றவர்கள் அல்லது 4.5 சென்ட் இருந்துச்சு அந்த அம்மாவுக்கு. ஒரு அப்பாட்லப்பள்ளி என்ற மலை மேல் இருக்கிற ஒரு கிராமம் இன்றைக்கு இருக்கிறது. இப்பொழுது ஆட்டோலாம் போகலாம், ஆட்டோவில் போக முடியும். 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே நடந்து தான் போக வேண்டும். திருப்பதி காலாசிலிருந்து இருக்கிற 7 கிலோமீட்டர் மலை மேல் நடந்து தான் போனோம். அந்த பகுதிக்கு மலையில் நடந்து தான் போனோம். அந்த அருமை தாயாராக வந்து திருமுழுக்கு எடுத்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, எங்கள் ஊருக்கு பிஷப் வரணும். அவங்க எதை பார்த்தாங்களோ என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் தெரியல. ஆனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நான் சொன்னேன், இல்லைம்மா, ஒரு சர்ச்சுக்கு பிஷப் வரலன்னா ஒன்று கன்ஃபர்மேஷன் சர்வீஸ்க்கு பிஷப் கட்டாயம் வருவார், இல்லையா சர்ச் டெடிகேஷன் தான் வருவார். இந்த 2 காரியத்தை தான் வர வைக்க முடியும். ஏன்னா நமது பேராயம் பெரிய பேராயம், அதனால் சென்னையில் இருக்கிற சர்ச்சுக்கு ஒரு தடவை போகிறதுக்கே கடினம். ஏன்னா எல்லா சர்ச்சுக்கும் போனோம், அங்கே கடினம் என்று சொன்னால் அந்த அம்மா போயிட்டாங்க. ஒரு 3 மாதம் கழித்து வாப்பு தான் பேசுவாங்க, கிராமத்தில் படிப்பு இல்லாதவங்க. இப்போ பேராயரை வர சொல்லு, நான் சர்ச்சை கட்டிட்டேன். எனக்கு சிரிப்பும் வந்துச்சு, அல்லது எதிர்பார்ப்பு வந்துச்சு. என்ன இந்த தாய் இப்படி சொல்கிறாங்களே, ஏழை விதவை தாய் என்ன சொல்கிறாங்க. போயிட்டு சரி நான் வீட்டுக்கு வரேன் போங்க. போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாதி தூரம் 2 வீலரில் போனோம். அதுக்கப்புறம் என் கூட இருந்த மிஷனரிக்கு 3 பேர் அண்ணன்மாருக்கு 2 பேர் இறந்துட்டாங்க. அதில் அவ்வளோ துன்பம், அவ்வளோ நோய்கள். ஏன்னா அங்கே ஒரு மாதிரி ஈவில் ஸ்பிரிட்டு, ஒரு மாதிரி போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துன்பங்கள், ஒரு மாதிரி அநேகர் ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். யாருன்னே தெரியாது, தம்பி நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம், பாஸ்டர் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம், நான் உங்களுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறோம், நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த ஜெபங்கள் தான் நிச்சயம் முன்னெடுத்து சென்றது நான் நம்புவேன். அப்போ போகிறோம் நீண்ட தூரம் போகிறோம். அங்கே பார்த்தா அங்கே விடோ பென்ஷன் 200 தருவாங்க மாதம். அந்த காலம் இப்போ ஏற்றிட்டாங்க. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் ஏற்றிட்டாரு. அப்போ 200 தருவாங்க. 100 ரூபாய் கடவுளுக்கும் 100 ரூபாய் அந்த மகன் பிரிச்சுக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் சர்ச்சு தான் தானே அந்த ஐயர் சொல்லாரு சொல்லிட்டு 1.5 சென்ட் அவங்க எடுத்துக்கின்னு 3.5 சென்ட் சர்ச்சுக்கு ஒதுக்கி அந்த 100 ரூபாயில் அங்கே மலை பகுதி, அது அப்பட்லப்பள்ளி பெரிய காடு, அதுக்கு அவங்க கிராமத்துக்கு ஒரு 150-200 வீடுகள். அது பிற்பாடு ராமாபுரம், அது ஒரு பகுதி, அங்கே ஒரு 100 குடும்பம், 3 கிராமங்கள். அது பிற்பாடு ஃபுல்லாக மலை தான், இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தான் ஃபுல்லாக அந்த பகுதி. மரம் ஈஸியாக கிடைக்கிறதால சீப்பை வாங்கி கட்டிட்டாங்க, சின்ன ஷெட்டு மாதிரி கட்டி. நான் போய் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வர்றது இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. பிஷப் கூப்பிட்டா வருவாரா, ஒரு பயம், எங்கே திட்டு வாங்க போகிறோம், இதெல்லாம் இருந்துச்சு.
சரி ஃபோட்டோ எடுத்து போயிட்டு காமிப்போம், இந்த அம்மாவுடைய ஜபத்தை நம்ம ஏன் அசட்டை பண்ணணும் என்ற ஒரு நம்பிக்கை மாற்றத்தை ஃபோட்டோ எடுத்து போயிட்டு காமிச்ச உடனே நான் கட்டாயம் வரேன், எவ்வளோ வேலை தான் கட்டாயம் நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க, நான் தனியாள், நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு 2 சகோதரர்களே என்னை விலைக்கு தூர வச்சுட்டாங்க, நான் இப்போ தனியாள், ஆனால் நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்கு இவ்வளோ பேர் சொந்தக்காரர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆகவே நான் ரொம்ப பாக்கியவான்னு சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், என்னை நான் அதாவது அவங்க தெலுங்கில் பேச டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க, என்னை அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறேன், நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கணும் இல்லையோ, ஆனால் நான் இறந்ததுக்கப்புறம் எங்கள் கிராமம் என்பது விழிப்புணர்வு அடைய வேண்டும், அநேக மக்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும், இங்கே மருத்துவமனைகள், ஏன்னா பாம்பு கடிச்சா கூட அந்த பாம்பை அடித்து கீழே காலகாசியில் திருப்பதிக்கு எடுத்து வந்து காமிச்சா தான் மருந்து. அந்த அளவுக்கு படிப்பு இல்லாத மக்கள், ஒரு ஏழை விதவை தாய் தன்னை இழந்து, நல்லது என்னை பரவாயில்ல, என்னை இழந்தாலும் பரவாயில்லை, அவங்க பிரதர்ஸ்லாம் யோசிச்சுருந்துக்கிறாங்க, அந்த 5 சென்ட்டு இந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் என்று அதன் அடிப்படையில் தான் அவங்களை சேர்த்து வச்சுருந்துக்கிறாங்க. இந்த மாதிரி சர்ச்சைக்கு எழுதி கொடுத்துட்ட உடனே அது உறவு இல்லை, எப்பொழுது போனாலும் அவங்ககிட்ட தான் சாப்பாடு, அந்த அரசாங்க உணவு தான் இருக்கும், ஆனாலும் அவ்வளோ ருசியாக செஞ்சு வச்சுருவாங்க. என் ஊழியர்கள் எங்கள் வீட்டில் தான் சாப்பிடணும், வேறு எங்கேயும் சாப்பிடக்கூடாது, வேறு வழியில், ஏன்னா 7 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அந்த டயர்ட் எது கொடுத்தாலும் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த அம்மா தாயுடைய அன்பு, நான் இதுதான் யோசித்தேன், ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவற்ற ஒரு ஏழை தாய், தன் பேர் கூட பழைய பேர் தெரியல, சாராள் தான் தெரியுது, அவர்களுடைய அர்ப்பணிப்பு அந்த கிராமம் அப்பாட்லப்பள்ளி என்ற ஒரு கிராமம் இன்றைக்கு தூய தாமஸ் ரயில்வே கேட் பக்கத்தில் இருக்கிற தாமஸ் சாலை பார்த்தீங்களா, அவங்க அங்கே ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஏறக்குறைய 33 திருச்சபைகள் சென்னையிலிருந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் ஊழியம் பண்ணும்போது பார்த்தோம், 400 கிராமங்கள் சென்றோம், 400 கிராமத்தில் ஒரு திருச்சபை இல்லை. அப்பொழுது சென்னையில் இருக்கிற பேராயர் உதவியோடு கூட ஆயர்கள் எல்லாரும் ஒன்று கூப்பிட்டு, நீங்கள் வந்து பாருங்க, அவ்வளோதான், நீங்கள் இயேசு சொன்ன மாதிரி ஏவான் சீடர்கள் பார்த்து உங்களுக்கு யாருக்கு இங்கே வந்து பாருங்கன்னு சொல்கிறாருல்ல, அது மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் நீங்கள் வாங்க, ரொம்ப தூரம் இருக்குது, அதனால் ஒர்க் பண்ணுங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா நாங்கள் சொல்லலை, வந்து பாருங்க. இங்கே கூட அனுப்பிச்சிருந்தோம் 15 வருடத்துக்கு முன்பாக, 14 வருடத்துக்கு இங்கே கூட மேத்யூன்னு ஒரு தம்பி அனுப்பிச்சிருந்தோம், இப்போ நகரில் ஐயராக இருக்கிறாரு, இங்கே கூட அனுப்பிச்சிருந்தோம், எல்லா சர்ச்சுக்கும் அனுப்பிச்சிருந்தோம். இப்போ 33 சர்ச்சு ஒர்க் பண்ணுறாங்க. கிறிஸ்மஸ்க்கு அவங்க மறக்கிறது இல்லை, விபிஎஸ்க்கும் மறக்கிறது இல்லை. எங்கள் சர்ச்சில் என்ன கிஃப்ட் கொடுக்குறோமோ அதே அந்த கிராமத்தில் ஒரு சர்ச்சுக்கும் 5 கிராமத்தை பிரித்து கொடுத்து இப்போ வேகமான பணி நடந்து இருக்கிறது. அப்போ ரயில்வே கேட் பக்கத்தில் இருக்கிற அந்த தாமஸ் சர்ச்சில் தான் அங்கே போய் சொல்லியிருந்தோம், அங்கே கூப்பிட்டுருந்தாங்க, அந்த கிராமத்தை பற்றி சொல்லியிருந்தோம். அப்போ அந்த அன்றைக்கி இருந்த 1000 அங்கே இருக்க செக்ரட்டரி சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நாளைக்கே நாங்கள் வரோம், நாளைக்கு அந்த இடத்த பார்க்குறோம். அதுக்குள்ளே அந்த ட்ரெஷர் என்ன பண்ண, ஐயா இவரை இங்கேயே தங்க வச்சிடலாம், போய் ரெடி பண்ணுறவார்ல, அதனால் அப்புறம் நீங்கள் எங்க கூட போங்க நாங்கள். சரி, அவங்க நம்மளை டெஸ்ட் பண்ணுறாங்க. நான் சொன்னேன், கடவுள் சமூகத்துலேருந்து போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க சொல்லிட்டு அப்புறம் போனோம். ஏறக்குறைய 1.5 ஏக்கர் மேலாக நிலம் வாங்கப்பட்டு அங்கே பகல் நேரத்துக்கு உணவு தரப்படுகிறது ஒரு முதியோர்களுக்கு. இப்பொழுது அங்கே வழிபாடு நடைபெறுகிறது. அதுவும் பெரிய ஆச்சரியம். அந்த அப்பட்லப்பள்ளி ஃபுல்லாக மலை கிராமம். 20 சென்ட்டு தான் நம்ம முதல் வாங்கினாங்க, சர்ச்சிலேருந்து 20 சென்ட்டு தான் வாங்கினோம். அன்று இரவு 10 மணிக்கெல்லாம் அங்கே ஆர்எஸ்எஸ் கொடி நடப்படுகிறது, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ அவங்கெல்லாம் கூட்டு போய் பேசி, சரிப்பா ஊர் ஓரத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் அவங்க வச்சு ஏதாவது ப்ரேயர் பண்ண பிஷப் ஏதாவது சொல்கிறாங்க, அங்கே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம வழக்கம் போல் செங்கல் வச்சுலாம் ஜெபம் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அடிக்கல்லாம் நாட்டி ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க, நீங்கள் அதே எடுத்துங்கன்னு சொன்னாங்க. கடவுள் கிருபையில் அந்த 1.5 ஏக்கர் தான் பட்டா, இது எல்லாமே நத்த போகிறோம், அந்த மக்களுக்கு இலவசமாக கொடுத்தது. அப்போ சர்ச்சில் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு.
இது நிச்சயமாகவே கடவுள் நமக்கென்று ஏற்படுத்தின இடம் இது யார் மூலமா உருவாச்சுன்னா சாதாரண ஒரு அன்பான ஏழை விதவை தாய் சாராள் என்ற ஒரு தாயின் மூலமாக உருவாச்சு. அவருடைய சான்று. ஆக இன்றைக்கு அன்புக்குரிய, இன்றைக்கு உங்களாலும் என்னாலும் இன்றைக்கு ஏன் இப்படிப்பட்ட பணிகள் செய்ய முடியாது? திருச்சபை என்பது சாட்சியாக இருக்க வேண்டிய ஒன்று. இது அழைப்பை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லது நம்முடைய திருச்சபை, நம்முடைய திருப்பிள்ளைகள், நம்முடைய யூத் தம்பிமாருங்க அங்கே போயிட்டு பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகளை திரும்பி வருகின்ற போது சொன்ன வார்த்தைகள் நீ கூட சாட்சியாக கூட சொல்லியிருந்தாங்க. இதுவரை நாங்கள் நேரடியாக பார்க்கவில்லை, இப்போ நேரடியாக பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம், நாங்கள் ஊழியத்துக்கு வரோம். ஒருவேளை கொரோனா வரலைன்னா அந்த பகுதியில் எப்படி நடந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு நாம் சாட்சிகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி கடந்து சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் நமக்கு நேரமின்மையின் காரணமாக. முதலாவது வாசிக்கேட்ட அல்லது நம் கொடுக்கப்பட்ட பகுதியாக தானியேல் பகுதி இல்லைங்களா? முதல் கொடுக்கப்பட்ட தானியேல் பகுதி. நான் 6ஆம் அதிகாரத்தை தெரிந்து கொண்டேன். தானியேலுடைய ஜெபத்தை குறித்து தெரிந்து கொண்டேன். விட்னஸ் டு த க்ளோரி ஆஃப் காட், சாட்சி கடவுளின் மகிமைக்காகவே. இங்கு 7ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது தானியேலுக்கு பெரிய போராட்டம், பெரிய பிரச்சனை. 30 நாள் வரை ராஜாவை உம்மை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது என்ற அரசாணை. ஆக பல போராட்டத்தின் மத்தியிலும் பல பிரச்சனைகள் மத்தியிலும் அது தன் வாழ்க்கை இழக்கப்பட போகிறோம் என்ற நிலையிலும் ஒரு காலத்திலும் தன் விசுவாசத்தை விட்டு தூர செல்லவில்லை. 10ஆம் வசனத்தில் நீங்க பார்ப்பீங்க சொன்னா, 10ஆம் வசனம் வாசிங்களேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அங்கே முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு வேண்டுதல் செய்தார். அவர் அந்த விசுவாசத்தை விட்டு இல்லை. இப்போ அரசன் நம்மளை சாகடிக்க போறான், அல்லது இங்க இருக்கிற அரண்மனையில் இருக்கிற எல்லோரும் நமக்கு விரோதமாக மாறிட்டாங்க என்ற அப்படிப்பட்ட பயம் அவரை ஆட்கொள்ளவில்லை. துன்பம் நம்மை சூழ்ந்திருக்கிறது, ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது என்ற அப்படிப்பட்ட நிலை அல்ல. இடைவிடாமல் ஜெபிக்கிறார். முன்பை காட்டிலும் ஜெபிப்பது அதே நிலைமையில் ஜெபிக்கிறார். இந்த கடவுள் மீது வைத்திருக்கிற பற்றுறுதியில இப்போ சாட்சி யார் கொடுக்குறாங்க பாருங்களேன். 16ஆம் வசனம் 20ஆம் வசனமும் அரசன் சாட்சி கொடுக்கிறார். 16ஆம் வசனம். அப்பொழுது ராஜா ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். இப்போ ராஜா சான்று கொடுக்கிறாரு. எப்போ தானியேல் தன் விசுவாசத்தை வழுவாதபடி காத்து கொண்டார். தானியேல் தன் விசுவாசத்தை வழுவாதபடி காத்து கொண்டார். தனக்கு ஏற்படுகின்ற போராட்டங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை. அங்கே சொல்கிறாங்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்து, நாங்கள் பரவாயில்ல, கர்த்தர் எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றவில்லைனாலும் நாங்கள் உங்களுடைய பணிந்து கொள்ள போகிறதில்லை. எங்கள் வாழ்க்கை இழந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் உங்கள் சிலையை நான் பணிந்து கொள்ள போவதில்லை. இங்கேயும் அதே தான். இப்போ அவர் தானியேலை குறித்து அரசன் சான்று கொடுக்கிறார். தானியேலே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனுடைய தப்புவிப்பார் என்றான். அதோடு நின்று இல்லை. 20ஆம் வசனத்தை பாருங்களேன். தானியேலே, ஜீவனுள்ள தேவனாகிய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்க உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை நோக்கி கேட்டான். எவ்வளவு பெரிய சான்று! அப்ப இன்றைக்கு நம்முடைய சாட்சியான வாழ்க்கை மூலமா நம்மை குறித்தும் சான்று பகர வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு அருமையான ஏழை தாயாருடைய, ஒரு விதவையுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக அந்த கிராமம் முழுவதும் அறியாமையிலிருந்து மீட்கப்பட்டது.
அங்கு ஆலயம் எழுப்பப்பட்டது. அங்கு முதியோர்களுக்கு உணவு தருகின்ற பகல் நேர உணவு காப்பகம் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கு ஒரு சிறிய ஒரு மெடிக்கல் சென்டர் நர்சிங் அங்கு போடப்பட்டு மருத்துவம் அங்கு தரப்பட்டது. ஆகவே அவர்களால் முடிந்த ஒன்று இன்றைக்கு நம்மால் எல்லாவற்றையும் செயல்படுத்த நம்மால் முடியும். ஆக இன்றைக்கு எப்படிப்பட்ட சான்றுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம். நீங்கள் திருமறை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க, நேரம் இல்லை, அதனால் நம்ம கொஞ்சம் திருமறை திருப்பி வைத்துக் கொண்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை அங்கு ஒருவருடைய சான்றை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை அப்பல்லோ என்ற ஒரு நபரை குறித்து அங்கு சான்றுபடப்படுகிறது. அப்பல்லோ என்பதற்கு அழிகிறவன் என்ற அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அலெக்சாந்திரியா பட்டணத்தில், ஈஜிப்டில் உள்ள அலெக்சாந்திரியா பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு யூதர். இவரை குறித்து அநேக நற்சான்றுகள் சொல்லப்படுகிறது, நல்ல சான்றுகள். இவர் திருமுழுக்கினர் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மாத்திரம் அறிந்திருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருப்பணி, அவருடைய உயிர்ப்பு, மரணம் இதையற்ற அறியாதிருந்தார். திருமுழுக்கு யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மாத்திரமே அறிந்திருந்தார். பிற்பாடு பவுலுடைய 3ஆம் பயணத்தில் இவர் தன்னை இணைத்துக் கொண்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு பப்ளிக் சர்வெண்டாக, மக்களுக்கு உதவி செய்கின்றவராக, யூத மொழிகளை பன்முகத்தன்மை பெற்றவராக, அல்லது தோரா நபியின் கெத்துபில் தோராவை, இந்த பழைய ஏற்பாட்டை மிகவும் கற்றுத்தந்தவராக, அல்லது பேச்சிலே வல்லமை வாய்ந்தவராக, பழகுவதற்கு எளிமை வாய்ந்தவராக, மிகப்பெரிய இடத்திலே படித்தவராக, ஆகவே தான் படித்தவற்றை மற்றவர்கள் கூட பகிர்ந்து கொள்ளுகின்ற, அல்லது தன் தாளத்தை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற, இப்படியெல்லாம் அவரை பற்றி குணாதிசயங்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு பழைய ஏற்பாட்டுடைய வரலாற்றை கற்றுத் தேர்ந்தவர். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு குணாதிசயம் இருந்தாலும், இவர் இப்பொழுது சாதாரண கூடார பணி செய்கின்ற ஆக்கிலால் பிரிஸ்கிலால் அவருடைய இல்லத்துக்கு செல்லுகிறார். அவரோடு கூட நட்பு ஏற்படுகிறது. இந்த ஆக்கிலால் பிரிஸ்கிலால்கள் சாதாரண கூடார பணி செய்கின்றவர்கள். ஒரு சிறப்பான ஒரு குடும்பத்திற்கு முன்னுதாரணம். இன்னைக்கு நமக்கெல்லாம் சிறப்பான முன்னுதாரணம். திருமறையில் ரொம்ப அழகாக சொல்றாங்க, அதை ரொம்ப எளிமையாக சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஆக்கிலால் பிரிஸ்கிலால் ஏறக்குறைய 6 முறை திருமறையில் வருதுங்களா, பேர் வந்து 6 முறை திருமறையில் வருது. ஆக்கிலால் முதல்ல 3 முறை, அப்புறம் பிரிஸ்கிலால் கணவன் மனைவி, அப்படிதான் நம்ம கூடுவோம் இல்லைங்களா. அடுத்த பகுதி மனைவி பேர் முன்பதாக கணவன் பேர் பிரிஸ்கிலால் ஆக்கிலால் வரும். இன்னைக்கு இல்லத்திலிருந்து 18ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்களேன். அப்போ அந்த அளவுக்கு இது எது சொல்லணும், ஒற்றுமையோடு கூட இருந்ததாக சொல்லப்படுகிறது. சாதாரண கூடார வேலை செய்து பவுலோடு கூட சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை பெற்ற அந்த அறிவிலை வளர்ந்தாக திருச்சபை பணியிலே தன்னை முழுமையமாக இணைத்து கொண்டு திருச்சபையோடு கூட தன் வாழ்க்கையை நடத்தின ஆதி திருச்சபையில் இப்படிப்பட்ட சிறப்பான குடும்பமாக சொல்லப்படுகிறது. அந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது இப்போ 26ஆம் வசனம், அவர்கள் ஜபாலயத்திலே தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கிலாலும் பிரிஸ்கிலாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். ஒருவேளை இந்த ஆக்கிலால் பிரிஸ்கிலால் படிக்காதவங்க கூடார தொழில் செய்ய இவங்க சொல்ல முடியும், ஆனால் அதை கேட்கிறவர் சாதாரணவர் அல்ல. அதான் பெரிய பிரச்சனையே. மிகப்பெரிய நபர், அவருடைய குணாதிசயங்களாக சொல்லியிருந்தோம். இந்த அப்போஸ்தலர், அந்த அப்பல்லோ அதை கேட்டு கொண்டாராம். அதான் அங்கே பெரிய மாற்றம். அப்போ இந்த சாட்சி இருந்து நம்பிக்கையில மாற்றம் ஏற்படுகிறது. நான் ரொம்ப உயர்ந்தவன், நான் ரொம்ப படித்தவன், நீ வந்து எனக்கு சொல்லித் தருதியா என்ற அப்படிப்பட்ட சிந்தனை அல்ல. 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு தன் சீடர்களை அனுப்புகிற ஒரு நிகழ்வு. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களுக்கு முன்பே 2 பேராக அனுப்புகிறார்.
அவரு சொல்லப்பட்டது பணிகளை குறித்து அங்கே 2ஆம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போகும் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்கள் அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அதெல்லாம் அவர் தெளிவாக சொல்கிறாங்க. செப்துவஜிந்தில் பார்த்தீங்கன்னா 72 என்று இருக்கும். இதில் 70 பேர் 2 பேராக அனுப்பப்பட்டான்னு சொல்கிறாங்க. செப்துவஜிந்தில் 72 பேர். இந்த எண்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம். யூதர்களுக்கு எண் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. நம்பர் 3 திரும்ப இதெல்லாம் இருக்குது பாருங்கள். 3ல் 7, 9, அப்புறம் 12, அதுக்கப்புறம் 40. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்கள் வந்து ரொம்ப முக்கியம் தருவாங்க. இது வந்து அது மோசஸுடைய அந்த எண்ணாங்கம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கூட உதவி செய்வதற்கு 70 பேரை தெரிவு செய்திருக்கிறாங்க. அப்புறம் இந்த சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் த ஜூயிஷ் சனகரி சங்கத்தில் பார்த்தீங்கன்னா 70 பேர் தான் அங்கே நியமிக்கிறாங்க. அப்போ எண்கள் வந்து ரொம்ப முக்கியம் தருவாங்க. 40னா திரும்ப நம்ம 40 பேர் நிறைய சொல்லலாம், 7னா நிறைய சொல்லலாம். பைபிளில் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பாங்க. பிரீச்சர் ஜான்சன் என்ற ஒரு இறையியலாளர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு தன்னை நம்பியிருக்கின்ற திருக்கூட்டத்து மக்களுக்கு சரியான போதனை தருகிறார். மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க ஒரு தலைவன் வந்து தன் இயக்க தொண்டரை மிக சிறப்பாக வழிநடத்துகிறார். என்கிட்ட இல்லை இந்த ஃபால்ஸ் டீச்சிங்லாம் இல்லை, இந்த ஃபால்ஸ் ப்ராஃபஸிலாம் இல்லைங்க. இருக்கின்ற சூழலை குறித்து மிக தெளிவாக நான் போய் உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன், நான் போவது உங்களுக்கு நலமாக இருக்கும். மிக தெளிவாக தன் சீடர்களுக்கு சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆக தன்னுடைய ஊழியத்தை சரியான போதனை சரியான உபதேசத்தை உலக பிரகாரமாக அல்லாதபடி என்ன ஆதாயம் கிடைக்கும் என்றதெல்லாம் இல்லாதபடி சரியாக தருகின்ற ஒரு நிகழ்வை நாம் காண முடிகிறது. அதோடு கூட ஏடி த டீச்சிங் ஆஃப் 12 அப்போஸ்டல்ஸ் என்ற இந்த புத்தகத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களுக்கு சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வை படிக்கின்ற போது நிச்சயம் வியப்பாக தான் இருந்தது, பயமாக கூட இருந்துச்சு. வியப்போட பயம்தான். அனைவருக்கும் தண்டனை உண்டு, சரியா பண்ணி செய்யலாம், தண்டனை உண்டு. ஆகவே ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. இந்த ஊழியர்கள் ஒரே இடத்துல இருக்க முடியாது. நீங்கள் இடம் விட்டு இடம் பயின்று போக கொண்டேற வேண்டும். ஒரு இடத்துல 3 நாளைக்கு மேலே தங்கக்கூடாது. ஒரு அந்த ஊழியக்கார் சொல்கிறாங்க அந்த புத்தகத்தில், 3 நாளைக்கு மேலே தங்கக்கூடாது. அதுக்கப்புறம் 3 நாளைக்கு மேலே ஒரு ஊழியக்கார் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதான். எனக்கு நம்ம சொல்லலை, நான் பெரிய மீட்டிங் முடிச்சுட்டு வந்தேன், நான் கூட இன்றைக்கி அப்படி தான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க. அப்போ நம்ம இயலாமை, நம்ம அறியாமை, நம்ம உடல் சூழ்நிலையும் இருந்தாலும் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நோ ரெஸ்ட். 3 நாளைக்கு மேலே ரெஸ்ட் எடுத்தால் அது சின். எளிமையான வாழ்க்கை வாழணும். அந்த கடவுளுடைய அழைப்பை தட்டக்கூடாது. கடவுளுடைய அழைப்பை அந்த ஏழை விதவை தாயுடைய அழைப்பு, நீங்கள் வாங்க என் கிராமத்துக்கு வாங்கினா, இல்லைங்க இன்னொரு நாளைக்கு வரேன், அப்படிதான் நான் சொன்னேன். இல்லை அந்த அம்மா கூப்பிட்டுருக்குறாங்களே, இது கடவுள் கூட்ட அழைப்பு என்று நான் உடனடியாக நாளைக்கே வருகிறேன்ல, எங்கள் அம்மா பேர வரப்போகிறாரு, எங்கே வரப்போகிறாங்க, நீங்கள் போங்க. இல்லை இல்லை கட்டாயம் வாங்க. அப்புறம் இந்த ஃபால்ஸ் ப்ராஃபஸி, கள்ளத்தீர்க்கு தரிசனம், மிகப்பெரிய தண்டனை உண்டு. வாழ்நாள் முழுமையும் சாட்சிகளாக இருக்கு. அந்த புத்தகத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய தலைப்புகளாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இன்றைக்கு கடவுளுக்கு சான்றுகளாக இருக்க அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சூழலை நாம் பின்பற்ற வேண்டும். 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட பகுதி 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வரை, லூக்கா 10ஆம் அதிகாரம் 17லிருந்து. பின்பு அந்த 70 பேரும் மகிழ்ச்சியோடு கூட திரும்பி வந்து, ஆண்டவருடைய உடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை கீழ்ப்படிந்தன அவரவரை நோக்கி என்று அந்த 18-19 அங்கே சொல்றாரு. அது முடிஞ்சது பிற்பாடு அங்கே சொல்றாரு, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் சித்தத்தின்படி அவைகளை நான் உங்களுக்கு தருகிறேன். இங்க மகிழ்ச்சியோடு வர்றாங்க, உன் நாமத்தினாலே நாங்கள் பேய்களை ஓட்டினோம், சர்ப்பங்களும் தேள்களையும் மிதிக்கும்படியாக உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது மகிழ்ச்சியோடு வரவங்களை பார்த்து நீங்கள் அப்படி மகிழ்ச்சி அடைய வேண்டாம், உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அப்போ கடவுளுக்கு சான்றுகளாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால்
நம்முடைய பெயர்கள் இப்படிப்பட்ட இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார் தன் சீடர்களுக்கு, நீங்கள் புறப்பட்டு போங்க. அங்கே மறுரூப மலையில் பார்க்கின்ற பொழுது இந்த டிரான்ஸ்பிகரேஷன் அந்த இடத்துல நம்ம இங்கே இருந்துட்டா பெஸ்ட்டு, போதும் சாமி இங்கே இருந்துடலாம், முகர் கூடாரம் எலியாகர் கூடாரம் மோஸ் கூடாரம் போட்டு இங்கே இருந்துடலாம், பரவாயில்ல நம்ம இங்கே இருந்துடலாம் இல்லையா? இந்த சஃபஸ்டிகேட்டட் லைஃப், இது மாதிரி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. அது கிறிஸ்து இந்த ஊழியம் என்பது பாதுகாப்பற்ற ஊழியம். போன மகிழ்ச்சியாக தான் போன மரக்காணத்துக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அது சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அல்லது 15 ஆண்டுகளுக்கு முன்பாக செல்லப்பட்ட அனுபவங்கள் 2 பேர் இறந்துட்டாங்க கூட இருந்தவங்க, பயம் திகில். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர்களாகவே நாங்கள் எங்கள் ரட்சகர் எங்கள் கடவுள் என்பதை குறித்து சான்று பகிர்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு சமயம் என்னை ரொம்ப உறுத்தம் என்னன்னா, ஏறக்குறைய 34 சர்ச்சு இப்போ இருக்குது. 20க்கு 40 சர்ச் இருக்குது. ஒரு 30 இடம் வந்து ஷெட்டு போட்டிருக்கிறோம். அது சிலவங்க நிலம் கொடுத்துருப்பாங்க, சிலவங்க வந்து அரசாங்கம் ஒதுக்கி இருப்பாங்க, ஷெட்டு போட்டிருக்கோம், அதாவது ஓலைக்கொட்டாவில் போட்டு. மீதி 32 இடம் வந்து ரோட்டோரங்களிலும் அந்த மாட்டுத் தொழுவத்திலும், சில சமயம் அரசாங்கத்தின் மூலமாக அந்த பள்ளியில் சாவி கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்கூலில் நடத்துவோம். காலத்தில் கூடுவாங்க, போய் ப்ரேயருக்கு உட்காருவோம். திடீர்னு மழை பெய்யும். மழை பெஞ்சவொன்னா ஐயோ மழை பெய்யுது, நம்மளுக்கு சளி பிடிச்சிக்குமே, நம்மளுக்கு ஜுரம் வந்துருமேன்னு சொல்லிட்டு கொடை தேடுறது, இல்லை அங்கே மறைவிடம் எங்கன்னா ஓடுறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட இளம் விசுவாசிகள் அல்லது அவருடைய வார்த்தை கேட்டு வந்திருக்கிற நபர்கள் ஒரு அசைவாக அவங்க நின்று இருப்பாங்க. அப்போ தான் ஐயோ சாமி நம்ம எவ்வளோ பேர் தப்பு பண்ணுறோம், நம்ம உண்மை பெரிய ஆள் மாதிரி போய் பயந்து ஒதுக்கி போய் நிற்கிறோம், நம்ம உடலை பாதுகாத்துக்கு ஆசைப்படுறோம். ஆனால் அவங்க வந்து அதே நிற்கிறாங்களே, யாருமே அசைய மாட்டாங்க. அப்போ தான் அசைக்கப்பட்டு பரவாயில்ல நம்ம நினச்சா கூட பரவாயில்ல. அதனால சில அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுப்பு சில கால் பகுதியில் இந்த மண் கலரில் இருக்கும். அப்போ அநேக சூழலில் அப்படிப்பட்ட இறைமக்கள் நமக்கு கற்றுத்தருந்திருக்கிறாங்க. என்ற வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய பேர் வந்து சாதாரண யார் நினைத்தாரோ அவங்களாம் வாழ்க்கையில் அனுபவங்கள் கற்றுக்கொள்ள முடிந்தது. ஆக இன்றைக்கு கடவுள் அப்படிப்பட்ட சூழலில் என் அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் புறப்பட்டு போங்க. இங்கே நம்ம இங்கே உட்காந்துருக்கிற நம்ம இங்கே 4 இடத்துல 4 சோற்றுக்குள்ளே உட்காந்தாலே போதும். அதை உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுக்கு சொல்றாரு, நீ என்னை தொட்டு கொண்டே இராதே. அந்த அம்மா போய் தொடுறாங்க. அது நம்ம மூல மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா இது பவரில் பார்த்தீங்கன்னா தொடாதேன்னு போட்டுருப்பாங்க. இப்போ பவரில் தொடாதே போட்டுருவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை தொட்டுக்கொண்டே இராதே, நான் உங்கள் கலிலேயுக்கு சொல்ல வேண்டும், என் சகோதரர்களுக்கு சொல்லு. அப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஒரே இடத்துல நிற்கல. அதுக்கு முன்னதான் கலிலேயுக்கு போறாரு. அங்கே போய் திருக்காட்சி அவர்களுக்கெல்லாம் தன் பணியை உடனடியாக செய்கிறார். அப்ப இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வல்லமை இன்றைக்கு நமக்கும் அதே அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை எல்லாவற்றையும் செய்வதற்கான அதிகாரம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போங்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களின் சீடராக்குங்கள், பிதாக்குமார் பசுதா திருப்பெயராலையும் அவர் திருக்கு முழுக்க எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு மாபெரும் அழைப்பு. முதல் செகண்ட் சர்வீஸில் சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொல்லலை. பிரபாகரன் ஒருத்தர் ஐயா வந்தாங்க நேற்று. ஐயா இந்த லாக்டவுன் பீரியடில் எக்மூரில் ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது அவரது. நம்ம சர்ச் இல்லை. இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாரும் சொல்லுவாங்க நிறைய இழப்புகள், நிறைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டது, உணவில்லை, சாப்பாடு, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் ஒரு 100-100 120 பேர் வச்சு ஒர்க் பண்ணிருக்கிறேன். இந்த நாட்களிலே எனக்கு எந்த குறையும் இல்லை, இருந்ததை விட அதிகமாக தான் எனக்கு இன்கம் வந்துச்சு. அப்போ அந்த டிவியில் பார்க்கும்போது எனக்கு மனசு உறுத்தோம்னா நம்மளுக்கு கடவுள் கூட கொடுத்துருக்குறாரு சொல்லிட்டு, சரி ஒரு 5 லட்சம் என்ன பண்ணலாம் சர்ச்சுக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நேற்று வந்தாங்க. நான் சொன்னேன், ஐயா கொடுக்குறீங்க, ஒரு 20-40 சர்ச் வந்து 8 லட்சம் ஆகும், 8ஆ கொடுத்தீங்கன்னா சரிங்கன்னு ஒத்துக்கினாரு. அப்போ என்கிட்ட கொடுப்பானா ஐயா, நீங்கள் அவங்க பேராயத்தில் வாங்க அங்கே கொடுங்க, அது முறையாக போவோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர் சொன்ன வார்த்தை எனக்கு நல்ல வசதி இருந்துச்சு, நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. நான் அந்த லாக்டவுன்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு நல்ல இன்கம், நான் அதுவும் வசதி கடினப்படலை, சாப்பாட்டுக்கு எதுவுமே. ஆனால் டிவியில் பார்த்தா இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க. அப்போ இந்த படம் என்பது ஏதாவது நியாயமான ஒரு படிக்காக செயல்பட வேண்டும் என்று சொல்லி நான் தீர்மானித்தேன். மிகப்பெரிய ஒரு சான்று. நான் நியாயமான ஒன்றுக்கு நான் பயன்படுத்த வேண்டும். அதை தான் நான் கேட்டு வந்தேன்.
ஒரே ஒரு பகுதி பார்த்து சொல்லி நான் முடிச்சிடுறேன். அப்போ மனிதனுக்கு எது மகிமைப்படுத்தும் இல்லையா? மனிதனுக்கு எது மகிமைப்படுத்தும்னா, இங்கே சொல்கிற கடவுள் மனிதனை என்ன சொல்லுகிறாரோ அதுதான் மகிமைப்படுத்தும். அப்போ இன்றைக்கு கடவுள் நமக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை நாம் கேட்கின்ற பொழுது நாம் மகிமைப்படுகின்ற நபர்களாக இருக்க முடியும். நம்ம எல்லாரும் அறிஞ்ச ஒன்று தான், சர் ஜேம்ஸ் சிம்சன் என்ற ஒரு நபர் குறித்து நம்ம எல்லாம் அறிஞ்ச ஒன்று தான். நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல விரும்பலை. அந்த வார்த்தைகளை மாத்திரம் மீண்டும் நினைப்பூட்டி நான் முடித்து விட ஆசைப்படுகிறேன். இந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சவர் மருத்துவத்துறையிலே, மனிதனுடைய வாழ்க்கையிலே, மனுஷனுடைய அந்த மருத்துவத்தினுடைய மிகப்பெரிய அதிசயமாக, மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கண்டுபிடிக்கின்ற குளோரோஃபார்ம் இல்லையா? இன்றைக்கி ஈஸியாக நம்ம மயக்க மருந்து கொடுத்துட்றோம். அந்த காலத்தெல்லாம் பெரிய தலையெடுத்து அடித்து மயக்க வர வச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் வேறு எப்படிலாம் தெரியல, அந்த மெடிக்கல் இருக்கிறவங்க தெரியும். அந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்ச ஜேம்ஸ் சிம்சன் ஐயா பார்த்து கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை ரொம்ப ப்ரெஷியஸாக நினைக்கிறீங்க, அல்லது நீங்கள் கண்டுபிடித்துல எது ரொம்ப முக்கியமானது நினைக்கிறீங்க கேட்கும்போது, எல்லாரும் கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, எல்லாரும் நினச்சாங்களாம் இந்த குளோரோஃபார்ம் பற்றி தான் சொல்லுவார், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை பற்றி தான் சொல்ல போகிறாரு என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தையாம், மை கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி வாஸ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை சேவியர்னு சொன்னாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட சான்றுகளை பகர நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட சான்றுகளை பகர அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு 3 விதமான சான்றுகளை குறித்து பார்த்தோம். ஒருவர் தன் விசுவாசத்தை நிலைத்திருந்ததினால் அவர் அரசன் மூலமாக கடவுளை மகிமைப்படுத்துகின்ற நிகழ்வை குறித்து நாம் பார்த்தோம். 2வது, தான் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும், தான் உயர்ந்தவராக இருந்தாலும் சாதாரண நபர் சொல்கிறதை கேட்டு அந்த நம்பிக்கையில் மாற்றம் ஏற்பட்டதை பார்த்தோம். 3வது, சிலுவை சுமக்கின்ற அனுபவம், போராட்டம் நிறைந்த அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் சுமந்து செல்கின்றவர்களாக கடவுளுக்கு நாம் சான்று பகர அழைக்கப்படுகிறவர்கள். இன்றைக்கு நம்மை குறித்து என்ன சான்று சொல்லப்படுகிறது? என் மூலமாக கிறிஸ்துவம் அல்லது கிறிஸ்து மகிழ்மைப்படுவாரா, மகிழ்ச்சி அடைவாரா, அல்லது இகழப்படுவாரா? என் திருச்சபை குறித்து அப்படிப்பட்ட சிந்தனை என்ன இருக்கிறது? நாம் ஜபத்தில் தரித்திருந்து இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்லி நம்ம தான் பதில் சொல்லிக்கணும். இந்த சிறு பிள்ளைங்க சொன்ன சாட்சி பெரிய சாட்சி. யூத் வாலிப பிள்ளைங்க, நாங்கள் கடவுளுக்காக பணி செய்வோம், நாங்கள் பணி செய்வோம். எனக்கு கூட பயம் இருந்துச்சு, ஐயோ நாளைக்கு சர்ச்சைக்கு போனால் யாரா திட்டிட போகிறாங்க, உனக்கு ஏங்க அந்த வேலை, எங்கள் பசங்க ஏன் கூட்டு போனீங்க, அப்படி தான் நான் வந்திருந்தேன். அப்போ கடவுள் அந்த அவங்க மூலமாக பேச நான் நினச்சேன். நாங்கள் எங்கேயோ பார்த்ததை இப்போ நேரடியாக பார்க்கிறோம். என்னுடைய திருச்சபை தலைவர்கள் துன்புறுத்தலை நேரடியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் சாட்சியில் இருப்போம். ஒருவேளை கொரோனா வந்ததுனால அது அது வார்த்தைகள்லாம் அந்த வீரியம் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் அது வீரியம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே சுந்தர் சொல்லுவார், கிறிஸ்தவம் எப்படி இருக்கணுமா, நெருப்புக்கட்டை போல, கறிக்கட்டை. இந்த பிரியாணிக்கு அப்படி சொன்னால் தான் நமக்கு தெரியும். அது இந்த கருப்பு கட்டை போல இருந்தால் அது ஒன்றும் இல்லையா, அது எப்போ அனல் ஊற்றி அது எரிக்கப்படுகிறதோ அது பயன்படுகிறது இல்லையா, அது நெருப்பு எரிவு பயன்படும். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சாதாரண இந்த கறிக்கட்டை போல அல்ல, அது நெருப்பூட்டி எரியப்படுகின்ற பொழுது தான் அது பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட சூழல் இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி இறைமக்களாகிய நாம் எப்படிப்பட்ட சான்றோடு இருக்கிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க அழைக்கப்படுகிறோம். அன்பு கடவுளையும் முது கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீரங்களை ஆசீர்வதியும் திருக்க தர்ப்பணிக்கும் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிதா குமாரன் பிரசாத் திருப்பேராலே ஆமென். செய்தியை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலமாக நாம் அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் வைத்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார்.
அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரவும். அறிவிப்புகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளில் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவருக்கும் ஆயர் சார்பாகவும் திருச்சபை சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இன்று காலை 11 மணியிலிருந்து நம்முடைய சிஎஸ்ஐ சென்ட் ஜார்ஜ் கதீட்ரல் பேராலயத்தில் வைத்து நம்முடைய பேராயர் அவர்களால் ஆயர்மார்களுக்கான அருள் பொலிவு ஆராதனை நடைபெற்று வருகிறது. நம்முடைய சென்னை பேராயத்தின் பல்வேறு திருச்சபைகளிலே டீக்கன்களாக பணியாற்றிய டீக்கன்மார்களுக்கு இந்த நாளிலே நம்முடைய பேராயர் அவர்கள் ஆயராக அருள் பொலிவு கொடுக்க இருக்கிறார்கள். அந்த ஆராதனைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆயராக அருள் பொலிவு பெறுகின்ற டீக்கன்மார்கள் ரெவரன் டீக்கன் ஆர் தினகர் ராஜ், ரெவரன் டீக்கன் கே எஸ்தர் சந்தியா, ரெவரன் டீக்கன் டி குணசீலன், ரெவரன் டீக்கன் டி ஜெயக்குமார், ரெவரன் டீக்கன் எஸ் ஜெனித்குமார், ரெவரன் டீக்கன் ஆர் நெல்சன் கிறிஸ்டோபர், ரெவரன் டீக்கன் பி ரிச்சர்ட் ஆனந்த், ரெவரன் டீக்கன் டி சைமன் சாமுவேல், ரெவரன் டீக்கன் வி தமிழரசி, ரெவரன் டீக்கன் எஸ் வினய்குமார், ரெவரன் டீக்கன் என் ஏசுமணி, இவர்களுக்காக உங்கள் ஜெபத்திலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், வீட்டு முகவரி மற்றும் செல்ஃபோன் நம்பர் நீங்கள் மாற்றியிருப்பின் ஆயர் அவர்களையோ செயலரையோ அல்லது பொருளரையோ அணுகி அதற்கான படிவம் பெற்று பூர்த்தி செய்து ஆயர் அவர்கள் ஒப்புதல் பெற்று அதை மாற்றிக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பெருவிழாவுக்கான கவர்களிலே உங்களது உற்சாகமான காணிக்கைகளை வைத்து வருகின்ற ஆராதனைகளிலே நீங்கள் அதை படைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, ஆராதனைகளிலே ஏதாவது மாற்றங்கள் இருப்பின் அதை திருச்சபை மக்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் தெரியப்படுத்தப்படும். அதன் அடிப்படையிலே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆராதனை நேரங்களிலே நீங்கள் ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபை அங்கத்தினரும் முன்னாள் குருசேகர செயலருமான திரு ஏஎம் பால் ஜான்சன், வயது 68, கடந்த வெள்ளிக்கிழமை கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை பிடித்து வாழும் குடும்பத்திற்கு திருச்சபின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாரை இழந்து வாழும் குடும்பத்தினருக்காக, குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆறுதல் ஜெபக்கூட்டம் இன்று மதியம் 12 மணிக்கு அன்னார் இல்லத்திலே வைத்து நடைபெறும். அவர்களது முகவரி பிளாட் நம்பர் 118, 2வது மெயின் ரோடு, பிஜேபி விமலா நகர், மேடவாக்கம். சபையார் கலந்து கொள்ளும்படி குடும்பத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறீர்கள். நன்றி. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது ஒரு பாடல் ஒலிபரப்பப்படும். அப்பொழுது நாம் நம்முடைய காணிக்கைகளை படைக்கலாம். நம்பி
சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையும் ஆகிய நல்ல கடவுளே, உமது கிருபைக்காய் நன்றிகளை எடுக்கிறோம். இந்த நாளிலே 3ஆம் வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெற கடவுள் கொடுத்திருக்கிற இந்த சிறப்பான ஆசீர்வாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். மாலை நேரத்தில் நடைபெறும் புகழ்ந்த வழிபாட்டு இப்படி பிரசவத்தில் ஆட்கொள்ளும். இந்த காலகட்டங்களிலே பாதுகாப்பு நிமித்தமாக அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவுறுத்தலின் பேரிலும் பேராயத்தின் மூலமாக வந்த ஆலோசனையின் பேரிலும் நாங்கள் ஒன்று கூட இயலாத நிலையிலே இந்த வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட சூழல் இல்லாதபடி விரைவிலே எங்களை ஆட்கொண்டிருக்கிற இந்த கொடிய வியாதி எங்களை விட்டு அகன்று செல்லவும், மீண்டுமாக இயல்பான நிலைமைக்கு திரும்பவும், தொடர்ந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்கு சான்றுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வழிபட எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். வாழ்க்கை இழக்கின்ற நிலையிலே தன் வாழ்க்கை மாய்ந்து போகும் என்ற சூழலிலே தன் விசுவாசத்தை காத்து கொண்ட ஒரு நீதிமான் மூலமாக அங்கு அரசர் அவரை குறித்து சான்று கொடுக்கிறார். ஜீவனுள்ள தேவனை வழிபடுகின்ற நபர் தானியேலே, கர்த்தர் என்னை விடுவித்தாரோ. ஆக இன்றைக்கு நாங்களும் அப்படிப்பட்ட சான்றுள்ள மக்களாய் வாழ எங்களை தகுதிப்படுத்திடும். அனுதினமும் போராட்டம் பிரச்சனை நிறைந்த இந்த சூழலிலே தகுதியற்ற எங்களை நீ தகுதிப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நீர் எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் புறப்பட்டு போய் அனைவரும் சீடராக்கின்ற அந்த சிறப்புக்குரிய பணி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டு உங்களுடைய எல்லை விரிவாக்க பணியிலே, திருச்சபை விரிவாக்க பணியிலே எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள அநேக நீதிமான்கள், அநேக பரிசுத்தவான்கள் உண்மையிலே சார்ந்திருந்து உமக்காக தன்னை அர்ப்பணித்த நிலையிலே இன்றைக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட இந்த வசதியோடு கூட நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆகிய நாங்களும் அப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் புறப்பட்டு செல்கிற மக்களாக பாதுகாப்பற்ற சூழலிலே பாதுகாப்பை தருகிறது தான் நம்முடைய நற்செய்தி. ஆகிய நாங்கள் எங்களை இழக்கின்றவர்களாக, உம்மை முன்னிறுத்துகின்றவர்களாக, அப்படிப்பட்ட நற்சான்று தருகின்ற மக்களாய் எங்களை நீர் வைத்திருக்கிறீர். கடந்த நாட்களில் ஏற்பட்ட அனுபவங்கள் எங்களுக்கு காண்பிக்கிறது. அன்பு வாலிப தம்பிகள் மூலமாக, தங்கைகள் மூலமாக நாங்கள் அப்படிப்பட்ட சான்றுகளை பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடுமையான காலகட்டங்களிலே தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற அல்லது தங்கள் இயலாமையிலே பயத்தின் நிமித்தமாக, போராட்டத்தின் நிமித்தமாக, கவலைகள், துன்பங்கள் இதெல்லாம் சூழ்ந்திருக்கிற மனிதனை சூழ்ந்திருக்கிற காலகட்டங்களிலே தேவரீருடைய சமூகத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்வையிலே அப்படிப்பட்ட பயங்கள் ஆட்கொண்டிருக்கிறது. இந்த கொடிய வியாதி அநேக உயிர்களை இழக்கின்ற சூழலை நேற்று தினத்தில் நாங்கள் அதை அனுபவித்தோம். அப்படிப்பட்ட நிலைமை இனி எங்களுடைய திருச்சபைக்கு வர வேண்டிய அவசியமில்லை என்று நாங்கள் உம்மிடத்திலே விசுவாசம் உள்ள இறை மக்களாக நாங்கள் உறுதியோடு கூட உடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீங்கள் ஒரு மனதோடு கூட எவைகளை கேட்டுக்கொண்டீரோ அவர்களை பெற்றுக்கொண்டீர் என்று சொன்ன வண்ணமாக நாங்கள் ஒரு மனதோடு கூட தகப்பனே உடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதிலளியும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விடேன் என்று சொன்ன வண்ணமாக
எங்கள் ஜெபத்தை நீர் கேளும். பயத்தோடும் திகிலோடும் எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களை நீர் குணப்படுத்திடும். ஒருவேளை இழந்தவர்களை அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். கவலையோடும் கண்ணீரோடு இருப்பார் என்று சொன்னால் நீர் அவர்களுக்கு ஆற்றல் கொடுத்தும். என்னுடைய திருச்சபைக்காக மாத்திரமல்ல, எங்கள் திருச்சபை சூழ்ந்திருக்கின்ற எங்கள் பேராயம் மாத்திரமல்ல, உலகமெங்கும் இப்படிப்பட்ட சூழலுக்காய் அப்படிப்பட்ட நிலை அகற்ற இதற்காக உதவி செய்கின்ற தன்னார தொண்டர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, காவல்துறை அன்பர்களுக்காக, அரசாங்கத்திற்காக ஏறக்குறைய 510 பேர் மருத்துவர்கள் மாத்திரம் இறந்து விட்டார்கள் என்று இந்த 2020 இந்த பேண்டமிக் பீரியடில் என்று புள்ளி விவரம் சொல்லப்படுகிறது. இனி அப்படிப்பட்ட புள்ளி விவரங்களாக நாங்கள் கேட்கக்கூடாது. நாங்கள் உறுதியாய்மை பற்றி கொள்கிறோம். விரைவில் அப்படிப்பட்ட விடுதலை எங்களுக்கு தாரும். அதற்குரிய மருந்துகளை கண்டுபிடிக்க ஞானத்தை தாரும். தேவரீர் இதை முன்னெடுத்து செல்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நல்ல சுலத்தையும் பலத்தையும் தாரும். ஒவ்வொருவருக்கும் நிறைவான வழிநடத்தலை காண கர்த்தர் உதவி செய்யும். இந்த காலகட்டங்களிலே வழிபாடு நடத்தும்படியாக கடவுள் கொடுத்த கிருபைகளுக்காய் ஒருவேளை அநேக நாட்கள் நாங்கள் வேண்டுதல் செய்தோம். 6 மாதங்களாக நாங்கள் ஆலயத்திலே வந்து வழிபட வேண்டும் என்று வேண்டுதல் செய்தோம். அதை அங்கீகரித்தீர். அப்படி அந்த ஆலயம் திறக்கின்ற பொழுது எப்படி வழிமுறைகள் எங்கெல்லாம் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட பொழுது இவருடைய திருச்சபையை சார்ந்த அன்பு பிள்ளைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை ஒழுங்குபடுத்தவும் திட்டமிடவும் வாலிப குழுக்களாக, குருசேகர குழுவாக, குருசேகர குழுத்தினுடைய செயலர் பொருளருக்காக இதை முன்னு நடத்தின அனைவரையும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அவளை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அவ்வண்ணமாக இந்த வழிபாட்டிலே பாடகர் குழுக்காக, அதன் பொறுப்பாளருக்காக இதை இசையமைத்து நாங்கள் பாடும்படியாக மகிழ்ப்படுத்தும்படியாக கொடுத்த அந்த தாளந்துகளை நினைத்து நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டை ஒளிபரப்பு செய்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக, அவரது குடும்பங்களுக்காக, இப்படி தகப்பனே எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ ஒரு நீர் பார்த்து கொண்டிருந்து ஒருவரை யாரெல்லாம் தவறு விட்டிருப்போமோ அவர்களையும் சேர்த்து நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நிறைவான பிரசத்தை ஆட்கொள்ளும். ஒரு பாதுகாப்பின் பிரசன்னம் ஒவ்வொருவரும் கூட இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த வழிபாட்டிலும் பங்கு பெற கடவுள் கொடுத்த கிருபைக்காய் நன்றிகள் எடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை காண்கின்ற எங்களுடைய இறை மக்களை உங்கள் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் இன்னும் அநேக இப்படிப்பட்ட சிறப்பான ஆசீர்வாதங்கள் பெற கர்த்தர் உதவி செய்தவர்களும் கர்த்தரை நாளை காலத்தில் தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று அரசனாகிய தாவீது சொல்கிறது போல இவர்களும் கடந்த நாட்கள் முழுவதிலும் ஒரு கிருபை தாங்கி வந்ததுக்கு என்று செலுத்துகிறோம். எதிர்நோக்கி இருக்கிற நாட்களிலும் அப்படிப்பட்ட பாதுகாப்பு, அப்படிப்பட்ட சிறப்பான நம்முடைய ஆட்கொள்ளுதல் நிலைத்திருந்து ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்யும். என்னுடைய திருச்சபையில் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் நிறைவான ஆட்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும். நாங்களும் இந்த இறைப்பணிகளை இணைத்துக் கொண்டு நாங்களும் புறப்பட்டு செல்கின்றவர்களாக இந்த பாதுகாப்பற்ற உலகம், பாதுகாப்பற்ற சூழல், பாதுகாப்பற்ற நிலையிலே நீர் கொடுத்திருக்கிற இந்த பணியை நாங்கள் திறன்பட செய்ய இன்னும் அநேக ஆடுகள் இருக்கிறது. அவைகள் சத்தத்துக்கு செவி சாய்க்கும். நானும் அவளை ஒன்று கூட்டுவேன் என்ற மேய்ப்பனுடைய குரல் எங்களுக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பணியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்களும் அதன்படி செயல்படுத்த எங்களுக்கு வேண்டிய உந்துதலையும் அதற்கான வாய்ப்பையும் அதற்கான பாதுகாப்பினும் தந்து தொடர்ந்து இந்த இறையரசு விரிவாக்கப்படியிலே, திருச்சபை விரிவாக்கப்படியிலே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். இந்த காலகட்டங்கள் நீர் எங்களுக்கு பாதுகாப்பை தாரும். பாதுகாப்பின் வளையத்துக்குள் எங்களை வைத்திருடும். இப்போ நாம் வகைக்காக தொடர்ந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட கடந்து செல்கிறோம். நாங்கள் மீண்டும் சந்திக்கிற வரை இந்த அன்பு மைக்கம் தொடர்ந்து நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை நாத்தி உயர்த்து நிலை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும்,
என் முழுமே பரிசுத்த நாமத்தை தோத்தரியும். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்தரியும். கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். தாயும் தந்தையுமாக கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுராகிய ஆவினரும் நம் அனைவரோடும், குறிப்பாக இந்த வழிபாட்டில் பங்கு பெற்ற அனைவரோடும், இந்த வழிபாட்டில் பங்கு பெறாத எங்கள் இறை மக்கள் அனைவரோடும், அவரது குடும்பங்களோடும் அவருடைய கிருபை பிரசன வேண்டத்தில் என்றும் என்று சாகல தங்கியிருப்பதாக. கர்த்தரோடு இருப்பாராக. சமாதானத்தில் புறப்பட்டு சொல்லுவோம்.